ஹாய் ஒருவன் நமக்கு என்ன எக்ஸாம் நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியும். நேற்று டைம் டேபிள் அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். நம்ம டைம் டேபிள் நம்ம வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் வைக்கிற பாருங்கள், இல்லை அப்படின்னா வீடியோ போட்டிருக்க பாருங்கள். ஸோ டைம் டேபிள் வந்து ஒரு வாட்டி 10th 11th 12th இங்கே ரிவைண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் டைம் டேபிளுங்க, நீங்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு எக்ஸாமுக்குமே லீவ் இல்லை. இதை டைம் டேபிளை பார்த்துட்டு இந்த வாரம் நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கலாங்கிறது ஒரு பிளான் போட்டிருக்கிறேன். டெய்லியும் ஒரு சப்ஜெக்ட் படிங்க, ஈவினிங்கு காலையில் ஒரு சப்ஜெக்ட். இந்த பிளான் நான் போன வாரமே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பார்க்கல. ஸோ இப்போது நான் பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம வந்து தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ தேதி படிக்க முடியும்? 16ஆம் தேதி முடி படிக்கலாம், இல்லை 17ஆம் தேதி முடி படிக்கலாம். 16ஆம் தேதி முடி படிக்கலாம். 17 18 வந்து தமிழ் படிக்கணும். நீங்கள் நான் சொல்கிறது 11th 12th 10th பொறுத்த வரைக்கும் 18 19 வந்து தமிழ் படிக்கணும். 17ஆம் தேதி முடி தான் உங்கள் ரிவிஷனே படிக்க முடியும். ஸோ அப்போ 16ஆம் தேதி முடி தான் ரிவிஷனே பண்ண முடியுங்கிறனால 16ஆம் தேதி முடி ஒரு ரிவிஷன் டைம் டேபிள் நான் கொடுத்துருக்குறேன். ரிவிஷன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ டைம் டேபிள் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது லீவ் இல்லை. அதுக்கு எப்பவுமே லீவ் இருக்குது. அது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் வால்யூம் ஃபுல்லாக ஆஃப் த போர்ஷன்ஸ் ஒரு ஆஃப் இயர்லி மாதிரி எக்ஸாம் இது. ஏன்னா ஆஃப் போர்ஷன்லேயே ஆஃப் த போர்ஷனுங்கிறப்போ படிக்க டைம் இருக்கான்னு கேட்டால் அந்த ஒரு நாளில் டைம் இருக்காது. நீங்கள் இத்தனை நாள் படித்ததை வச்சு தான் எழுத முடியும். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து புதுசாக நீங்கள் ஏதாவது படிச்சிங்கனாலும் மண்டையில் ஏறாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வாரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 500 எடுக்க முடியலனாலும் ஒரு 400 450 எடுக்கலாம். 550 எடுக்கக்கூடிய கேரக்டர்கள் எடுப்பீங்க, அது ஓகே. நான் எடுக்க முடியாத பசங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தயவு செய்து நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். 19ஆம் தேதி தமிழ்னு சொல்கிறாங்க, 11th 19 தமிழ். ஸோ ஃபஸ்ட் 11th 12th சொல்லிடுறேன். ஃப்ரைடே வந்து இங்கிலீஷு, அதான் 20. அதுக்கு லீவே தேவையில்லை. அந்த ஒரு சாயங்காலம் போகுது. இங்கிலீஷில் வந்து பெருசாக படிக்கிறக்கு ஒன்றும் இல்லை. கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு மித்தபடி முடிஞ்ச அளவு கிராமர் பார்ட்ஸ் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். 21 ஃபிசிக்ஸு. அப்போ அந்த சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th ஒரு ஹெவியாக இருக்கும் இல்லையா? 6 லெசனு நம்ம ஒரு நாள் ஈவினிங் உட்காந்து ரிவிஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே உண்மையான விஷயம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது லீவ் இல்லை. அப்போ இந்த வாரம் நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி போர்ஷன்ஸை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஈவினிங் வந்து ரிவிஷன் பண்ணி நம்ம படிக்க முடியும். அந்த ரிவிஷன் எப்படி பண்ணலாங்கிறது அன்றைக்கி ஈவினிங் பேசுவோம். இப்போ எந்த ஒரு பேனிக்கும் வேண்டாம். நீங்கள் போர்ஷன்ஸ் முடிக்கிற வழியை மட்டும் பாருங்கள். ஒரு 6 லெசனில் மினிமம் ஒரு 4 லெசனாவது நல்லா படித்து வைங்க. இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், அந்த இம்பார்ட்டன்ஸையாவது கரெக்டாக வந்து படித்து வைங்க. ஸோ அதே மாதிரி 22ஆம் தேதி வந்து ஒரு நாள் கேப் மேக்ஸுக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக 2 பேர்த்துக்குமே சொல்கிறது ஒரே விஷயந்தான். அந்த ஒரு நாள் கேப்பில் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லானா ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் முடிச்சிருங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஃபிசிக்ஸ் முடிச்ச ஈவினிங்கே வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 2 மார்க்கு மாதிரி சாப்டர் வாரியாக போவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 சாப்டர் அது உருப்படியாக போட்டு பார்த்து 2 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டனாவது போட்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மேக்ஸ்க்கு ஒரு நாள் ஓகே தான். 24 ஒரு நாள் கேப் விட்டு பயாலஜி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு நாள் கேப் விட்டு கெமிஸ்ட்ரி. 11th பிரச்சனை இல்லை, ஒரு நாள் கேப் இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் போதும். ஸோ அது நீங்கள் படிச்சுக்குவீங்க, பிளான் பண்ணி அன்றைக்கி நான் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து பயாலஜி. ஸோ பயாலஜிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நாள் ஓகேவான்னு கேட்டால் ஒரு நாள் ஓகே தான். ஆனால் திரும்ப தேர்ஸ்டேவே சிஎஸ்ஸு. பட் சிஎஸ்ஸுக்கு கேப் இருக்குது. மேக்ஸை முடிச்சு சிஎஸ் பசங்களுக்கு 24 25 2 நாள் லீவ் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து 24 25 சிஎஸ் பசங்க கெமிஸ்ட்ரிக்கு லீவ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 24 25 ஏதோ ஒரு நாள் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஏதோ ஒரு நாள் இதை படிச்சுக்கலாம், சிஎஸ் படிச்சுக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு சிஎஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்காது. 10 லெசன் தான். புக் பேக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா போதும். நான் வந்து சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும். கெமிஸ்ட்ரிக்கு இங்கே லீவ் இல்லை. லாஸ்ட்டில் 27ஆம் தேதி லீவ் இல்லை. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது முன்னாடியே நீங்கள் வந்து படிக்கிறது நல்லது. அதே மாதிரி 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கு வந்து ஒரு நாள் போதும் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 25 பயாலஜிக்காரனுக்கு ஒரு நாள் கேப் இருக்காங்க. அதே மாதிரி பயாலஜிக்காரனுக்கு 26ஆம் தேதி ஒரு கேப் விட்டு தான் கெமிஸ்ட்ரி. அதனால் அவனுக்கும் உங்கள் கெமிஸ்ட்ரி கேப் இருக்குது. நமக்கு தான் சிஎஸ் குரூப்புக்கு தான் கேப் இல்லை. 26 முடிஞ்சு 27. அப்போ மேலே வந்து 24 25 நமக்கு 2 நாள் கேப் இருக்குது. அதில் ஒரு நாள் கெமிஸ்ட்ரி ஒரு நாள் சிஎஸ் படிச்சுக்கோங்க. ஸோ பயாலஜி குரூப்புக்கு பிரச்சனை இல்லை, சிஎஸ் குரூப்புக்கு அங்கே பிரச்சனை வருது. ஸோ ஃபிசிக்ஸ் தான் லீவ் இல்லை, கெமிஸ்ட்ரியும் லீவ் இல்லாத மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலப்பா. ஒரு வால்யூம் ஃபுல்லாக எழுதுறாங்க, செகண்ட் வால்யூமில் 2 லெசன் எழுதுறாங்க, 4 லெசன் எழுதுறாங்கப்போ கட்டாயம் கஷ்டம் தான். அந்த ஒரு நாளில் ரிவிஷன் பண்ணுறது. நம்ம டாப் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இது 12th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு நாள் மேக்ஸ் ஓகே, ஒரு நாள் கெமிஸ்ட்ரிக்கு ஓகே தான். அடுத்தது ஒரு நாள்லாம் இல்லை, சிஎஸ்க்கு வந்து லீவே இல்லை. அந்த ஒரு நாள் ஈவினிங்கே போதும்ப்பா, படிச்சிடலாம். 8 லெசன் 9 லெசன் தான், நம்ம படிச்சுக்கலாம். ஈஸி தான். இம்பார்ட்டனே ஒரு 10 12 கொஸ்டின் தர படிச்சுக்கலாம். 27ஆம் தேதி பயாலஜிக்கு வந்து ஒரு நாள் கேப் இருக்குது. அந்த 26ஆம் தேதி உட்காந்து படிச்சுக்கலாம்.
ஸோ அதனால் பிரச்சனை இல்லைப்பா. 11th டைம் டேபிள் கூட பார்க்குறக்கு ஒரு நல்லதாக இருக்குது. 20லேருந்து 21 வரும்போது ஃபிசிக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைட் இருக்குது. 2 பேத்துக்குமே 11th 12th ஃபிசிக்ஸு பிளான் பண்ணி தான் படிக்கணும். ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து எதெல்லாம் லீவ் இல்லாத சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட்டை ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். தமிழுக்கும் கூட ஃபஸ்ட் 2 நாள் நம்ம டைம் எடுத்து படிச்சுக்கலாம். இங்கிலீஷ்க்கு அன்னைக்கு உட்காந்து படித்தா போதும். மீதி எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி இந்த வாரம் படிச்சுக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டு 18 19 தமிழ் படிக்க சொன்னேன். தமிழ் படிச்சிருவீங்க. ஃப்ரைடே தமிழ் எக்ஸாம் எழுதிருவீங்க. அதுக்கப்புறம் 21 அது ஒரு நாள் எது கேப்புனா அந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் கேப் விட்டு இங்கிலீஷ். நீங்கள் அந்த கேப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா சயின்ஸுக்கு சோசியலுக்கு லீவ் இல்லை. நீங்கள் சயின்ஸோ சோசியலோ ரிவிஷன் பண்ணலாம் மேபி. ஏன்னா இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் போதும். அடுத்தது ஒரு நாள் கேப் விட்டு மேக்ஸ்க்கு ஒரு நாள் போதும். இல்லை அப்படின்னா அந்த 2 நாள் கேப்பில் மேக்ஸில் வீக்காக இருந்தீங்கன்னா ஒரு நாள் மேக்ஸ் எடுத்து படிக்கலாம். அடுத்து 26ஆம் தேதி சயின்ஸ். அந்த ஒரு சாயங்காலமே சயின்ஸ் நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ அதனால் சயின்ஸ் படிச்சிடலாமான்னு கேட்டால் முடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் நைட்டெல்லாம் உட்கார வேண்டியதாக இருக்கும். வேறு வழி இல்லை. நான் 15-16 லெசனோ இருக்குது முடிக்கணும். அடுத்து 27ஆம் தேதி சோசியல். அன்றைக்கி நைட்டே சாயங்காலமே என்ன உட்காந்து பண்ண போகிறீங்கன்னு தெரியல. கரெக்டாக உட்காந்து படித்து காலையிலே உட்காந்து படித்தா தான் முடிக்க முடியும். ஏன்னா எக்ஸாம் வேறு 10th 12th காலையில் நினைக்கிறேன். 11th தான் மத்தியானம். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுக்கு டைமே இல்லைங்கிறது தான் இங்கே உண்மையை 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேபி சயின்ஸ் சோசியல் லேகாக இருந்தீங்கன்னா அந்த 21 22 ஏதோ ஒரு நாள் வந்து சயின்ஸ் சோசியல் நீங்கள் வந்து படிக்கிறது நல்லது. இது எக்ஸாம் டைம். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக 10th ஸ்டாண்டர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா சயின்ஸு சோசியலுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. மேக்ஸுக்கு கொடுங்க, ஒரு மணி நேரம் கொடுங்க. பட் ஆனால் சயின்ஸ் சோசியலுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. தமிழுக்கு நீங்கள் அவ்வளோ கொடுக்கணும் அவசியம் இல்லை. லாஸ்ட்டு 3 days படித்தா கூட போதும். சரிங்களா? சரி, இப்போ 12th and 11th ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு சின்ன சேஞ்சு. 10-9 டியூஸ்டே இன்றைக்கி நம்ம மார்னிங் படிக்கல. மேக்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக மேக்ஸ் போட்டு பாருங்கள். 2-3 மணி நேரம் மேக்ஸ் போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 hours படிக்கிற மாதிரி பாருங்கள் இனிமேல். ஓகேவா? ஈவினிங் தான். காலையில் 2 மணி நேரம் படிக்கிற மாதிரி பாருங்கள். 11ஆம் தேதி வெனஸ்டே வந்து பயாலஜி படிக்கிற பாருங்கள். ஆர் கம்ப்யூட்டர் கெமிஸ்ட்ரி வந்து காலையில் படிக்கிற மாதிரி பாருங்கள். வெனஸ்டே சொல்கிறேன். அதாவது காலையில் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும். தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி இந்த வாரம் கெமிஸ்ட்ரி வந்து ஈவினிங் படிங்க. மார்னிங் வந்து ஃபிசிக்ஸ் படிங்க. நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன். அதனால் தெளிவாக படிங்க. ஃப்ரைடே வந்து 13ஆம் தேதி வந்து மேக்ஸ் 2 நேரமும் மேக்ஸுங்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமே கிடைக்குது. ஸோ ஏதாவது இருந்தால் ரிவிஷன் பண்ணுங்கள். 14ஆம் தேதி சாட்டர்டே வந்து தமிழ் அண்ட் கெமிஸ்ட்ரி. கட்டாயம் நீங்கள் வந்து தமிழ் வந்து ஈவினிங் இருந்து அன்றைக்கி நீங்கள் படித்து தான் ஆகணும். கெமிஸ்ட்ரி வந்து மார்னிங். ஸோ 15ஆம் தேதி சண்டே கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் திரும்பவும் ரிவிஷன் பண்ணுற கொடுத்துருக்கேன். 16ஆம் தேதி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சண்டே மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒரு 3 hours படிங்க. 6 hours படிங்க. 6 to 7 hours படிக்க தப்பு இல்லை. மேக்ஸுக்கும் பயாலஜிக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க மண்டே. ஸோ பயாலஜிக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு நினச்சிங்கன்னா சண்டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மண்டே பயாலஜி கொடுத்துருக்குறேன். பட் இருந்தாலும் ஒரு 3 hours பயாலஜி இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயாலஜி வந்து சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டைம் வேண்டாம். நீங்கள் எக்ஸாம் டைமே படிச்சுக்கலாம். இங்கிலீஷ்க்கு லீவ் இல்லை, பட் இருந்தாலும் படிச்சுக்கலாம். 10th ஸ்டாண்டர்டு சார் என்ன சார் பண்ணுறது? 10th ஸ்டாண்டர்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிம்பிளாக எடுத்துக்கோங்க. சயின்ஸு சோசியல் மட்டும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கடைசி 2 நாள் 19 18 இது மட்டும் தமிழ் படிங்க. பட் சயின்ஸ் சோசியல் மட்டும் இந்த வாரம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து தினமும் 1 மணி நேரம் போடுங்க. அவ்வளோதான். தினமும் 1 மணி நேரம் முடிச்சுட்டு சயின்ஸ் படிக்கிறியா படித்து முடிச்சுட்டு காலையில் சோஷியல் படி. அந்த மாதிரி பேரலாக பார்த்துக்கோ. இது 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உனக்கு எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளானை நான் அப்டைன் பண்ணியிருக்கேன். நீங்களாக ஒரு ஷெடியூல் போட்டு பண்ணாலும் சரி. சார் எப்போ சார் எந்திரிச்சு படிக்கிறது அப்படின்னு காலையில் 5 மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்கிறோம். ஒரு 4:45 எந்திரிக்க ட்ரை பண்ணால் தான் 5 மணிக்கு உட்காந்து படிக்க முடியும். 7 மணி முடி படிக்கணும் காலையில். அது யாரும் பண்ணுறதில்ல. பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சாயங்காலமும் ஒரு 6:45 to 7 நீங்கள் உட்காந்திங்கன்னா 10 மணி முடி நீங்கள் படிக்கணும். ஒரு 1 மணி நேரம் அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். டியூஷன் கிளாஸஸ் போயிட்டு வந்தாலுமே நம்ம எங்கே என்ன படிக்கிறோங்கிறது தான் பேச்சு. அது படித்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன ரிவிஷன் பண்ண போகிறங்கிறது தான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. கரெக்டாக இது கொண்டு போங்க. இத்தனை நாள் படிக்கலை, இன்னிலேருந்தாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவது படித்து நம்ம தேர்த்திக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் ஃபெயில் ஆக போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் படித்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து அட்லீஸ்ட் நான் போர்ஷன்ஸ் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன்னா முடிக்காத போர்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குன்னா அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களோ ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். 1 வீக் தான். எதாக இருந்தாலுமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் இது இருக்குது, சேனல் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அண்டு வாட்ஸ்அப்பில் வந்து எங்கிட்ட சேட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.